நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம். போர் பதற்றத்திலும் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி. கச்சதீவு தொடர்பான விவகாரம். கனடாவை அதிர வைத்த தங்க திருட்டு, சிக்கிய 9 கொள்ளையர்கள். நிலவும் வெப்பமான காலநிலையில் ஏற்படும் உயிரிழப்புகள். 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் என அபாயம். ஜப்பானில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கையில் ஒன்றிணையும் டயலாக் ஏர்டெல். தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த போரை எப்படி சமாளிப்பது தொடர்பாக கடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான கடுமையான தடைகளை விதிக்க வேண்டும் என்று முக்கிய விடயமாகவும் பிரான்சிய அதிபர் இமானுவேல் மைக்ரோன் மிகவும் கடுமையாக இருந்து ஐரோப்பிய நாடுகள் தடைகளை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் எதிர்பாராத வகையில் பெரும் போர் ஏற்பட போவதாகவும் அதை சமாளிப்பதற்காக ஈரானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு போரை தொடங்க வேண்டாம் என்கின்ற அழுத்தத்தை கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போர் பதற்றத்திலும் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் எந்த நேரத்திலும் மோதல் நிலைமை ஏற்படலாம் என்ற பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் 24ஆம் திகதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் பூரண பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என்றும் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளதாகவும் அத்துடன் ஏனைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ கமாண்டோ படை உட்பட முப்படையினரும் வழங்க உள்ளதாகவும் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்று பின்னர் உமாஓயாவிற்கு அழைத்து செல்லப்படுவார் என்றும் கொழும்பிற்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. கச்சதீவு தொடர்பான விவகாரம். கச்சதீவு பிரச்சனையில் முக்கிய பங்குதாரர்கள் ஈழத் தமிழர்கள் என்பதை இரு நாட்டு தரப்பினரும் மறந்திருக்கின்றார்கள் அல்லது மறைத்திருக்கின்றார்கள் என விஸ்வநாதன் உருத்திரகுமரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவிலும் இலங்கையிலும் தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் பாக்கு நீரினை சார்ந்தும் கச்சதீவு சார்ந்தும் இரு நாடுகளிலும் தேர்தல் அரசியல் நலன்களுக்காக செயற்கையான ஒரு முறுகல் நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கச்சதீவு உரிமை சார்ந்த பிரச்சினை முக்கியம் பெறுவதாகவும் இந்த பிரச்சினையில் முக்கிய பங்குதாரர்கள் ஈழத் தமிழர்கள் என்பதை இரு நாட்டு தரப்பினரும் மறந்திருக்கின்றார்கள் அல்லது மறைத்திருக்கின்றார்கள் என்ற கோணத்தில் இருந்து ஈழத் தமிழர்கள் சார்பாக நாம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். கனடாவை அதிர வைத்த தங்க திருட்டு, சிக்கிய 9 கொள்ளையர்கள். ஏப்ரல் 17, 2023 அன்று டொராண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற தங்க திருட்டு தொடர்பாக நேற்றைய தினம் ஏர் கனடா ஊழியர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய காவல் நிலையம் தெரிவித்துள்ளது.
சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையடித்த சந்தேகத்தின் பேரில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இதில் தமிழர் ஒருவரும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதன்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புரோஜெக்ட் 24K என்று அழைக்கப்படும் இந்த கூட்டு திருட்டு 24 கரட் தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான விசாரணையாகும். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் போலீசாரால் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதில் தமிழர் ஒருவர் இடம்பெற்றுள்ளமை பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலவும் வெப்பநிலை காலநிலையில் ஏற்படும் உயிரிழப்புகள். பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக இதுவரை 102 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் வெப்பநிலை 48 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதாகவும் அதிக வெப்பத்தினால் வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் அபாயம். உக்ரைன் போரின் தோற்றத்தால் 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என உக்ரைன் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் பிரதமர் டெனிஸ் மஹால் 3ஆம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு உதவி விவகாரம் தொடர்பாக தெரிவிக்கையில், எங்களுக்கு இந்த பணம் நேற்று தேவை, நாளை அல்ல என்று, இன்று அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உக்ரைன் வீழ்ச்சி அடையும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உலகளாவிய பாதுகாப்பு அமைப்பு அளிக்கப்படும். மேலும் உலகம் முழுவதும் ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது பல மோதல்கள், பல வகையான போர்கள் இருக்கும். மேலும் நாளின் முடிவில் அது 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தென்மேற்கு ஜப்பானை தாக்கிய ஒரு வலுவான நிலநடுக்கத்தில் 9 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நீர்க்குழாய்கள் வெடிப்பு மற்றும் சிறிய நிலச்சரிவுகள் போன்ற சேதங்களை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் தீவான ஷிகாகோவின் மேற்கு கடற்கரை பகுதியில் 6.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் கடலின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை என்றும் ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த அனர்த்தத்தால் 9 பேர் காயமடைந்ததாக தீ மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஒன்றிணையும் டயலாக் ஆற்றல். டயலாக் ஆக்ஷியாட்டா மற்றும் பார்டிஏ ஆற்றல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இலங்கையில் அவற்றின் செயற்பாடுகளை இணைந்து முன்னெடுப்பதற்காக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன. இவ்வொப்பந்தத்தின் பிரகாரம் ஆற்றல் லங்காவின் 100% பங்குகளை டயலாக் கொள்வனவு செய்யும். அதே வேளை அதற்கு பதிலாக இதுவரையில் மொத்தமாக விநியோகிக்கப்பட்ட பங்குகளில் 10.355% பெறுமதியுடைய சாதாரண வாக்குரிமை பங்குகளை ஏர்டெலுக்கு வழங்கும் என்றும் இது குறித்து தெளிவுபடுத்தி நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் டயலாக் நிறுவனம், நாடளாவிய ரீதியில் தொலை தொடர்பு சேவையை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த இணைப்புக்கு இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. உலக செய்திகளோடு தமிழ் FM-ற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.